ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக்கோடு தான் வந்திருக்கேன். ஸோ ஹேர் ரொம்ப பவுன்ஸியாக இருக்கிறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக்கு. இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுலாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி நான் எல்லா ஹேர் பேக் வீடியோலையும் வந்து சொல்கிறது தான். பட் இருந்தாலும் அது ஒரு ப்ரொசீஜராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் எழுந்த உடனேவே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். நான் வந்து ஒரு சில நேரத்தில் முன்னாடி நாள் அப்ளை பண்ணுவேன் ஹேர் ஆயில். அதாவது நாளைக்கு தலை குளிக்க போகிறோம் அப்படின்னா முன்னாடி நாளே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். அப்படி இல்லை முன்னாடி நாள் மறந்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி மத்தியானம் குளிக்க போகிறேன் அப்படின்னா காலையில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு 2 to 3 ஹார்ஸ்க்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து எல்லா வீடியோவிலும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பழகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பழக்கி வச்சுக்கோங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போதெல்லாம் வந்து சும்மா அப்ளை பண்ணாமல் ஒரு மசாஜ் ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கிட்டீங்க ஹேரை அப்படின்னா அது பழக்கத்துக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நானும் அப்படி தான் எப்போல்லாம் ஹேர் ஆயில் வைக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். ஆட்டோமேட்டிக்காக கை போயிடும் மசாஜ் பண்ணுறதுக்கு. ஸோ டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். சிக்கு இருந்தால் சிக்கு எடுத்து வச்சுருங்க. சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி பின்னி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஹேர் பேக் ரெடி பண்ணி போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நானும் அப்படி தான் கையிலே தான் சிக்கி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக கையில் சிக்கி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். ஸோ மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கே நல்லாயிருக்கும், அது ஃபீல் தெரியும் உங்களுக்கே. ஸோ ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். சூடும் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும், பாடி சூடு எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து அது தலையை ரப் பண்ணும்போது. ஸோ நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நான் வந்து கட்டி வச்சிட போகிறேன். ஒரு 3 ஹார்ஸ் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ஹேர் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? ரொம்ப சிம்பிளான ஹேர் பேக் தான் இது, ஆனால் நல்லாயிருக்கும். ஒரு ஃபுல் வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு முட்டை. ஸோ முட்டையை வந்து ஃபுல்லாக தான் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக எல்லோ ஸ்கிப் பண்ணிட்டு ஒயிட் போடுறது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது. நான் வந்து ஃபுல்லாக தான் எடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் ஒயிட் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் வந்து ஃபுல்லாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்மெல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும், இப்போயே சொல்லிடுறேன். ஸ்மெல் வந்து இருக்கும், ஆனால் வாழைப்பழத்தோடு நீங்கள் சேர்த்து போடும்போது ஸ்மெல் வந்து அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். ஸோ நான் ஒரு ஃபுல் வாழைப்பழமும் ஒரு ஃபுல் எக்கும் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து மிக்சியில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து பல்ஸ் மோடில் வந்து பீட் பண்ணி எடுத்தேன். அப்போ பல்ஸ் மோடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும், ஒரு மாதிரி திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அரைச்சா வந்து தண்ணியாயிடும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணி எடுத்தப்போ எனக்கு இந்த மாதிரி திக்காக கிடச்சிச்சு. ஸோ ஒரு பவுலில் வந்து டைரெக்டாக மாற்றிக்கிறேன். வழக்கமாக இவ்வளோ வருஷத்தில் நான் வந்து வடிகட்டாமல் யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் பேக்னால் அது இது மட்டும்தான். ஏன்னா எல்லா ஹேர் பேக்கும் வடிகட்டி தான் யூஸ் பண்ணுவேன். இது பெருசாக வடிகட்டணுங்கிற அவசியம் இருக்காது, முட்டையோ வாழைப்பழமோ அப்படிங்கிறதுனால. ஸோ நான் வந்து வடிகட்டாமல் அப்படியே ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் எந்த சிக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹேர் ஆயில் முந்தின நாள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் பேக் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். சிக்கு இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. சிக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹேர் அதிகமாக ஃபால் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஒரு சிலருக்கு வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு ஹேர் அதிகமாக கொட்டுது அப்படின்னு. ஸோ சிக்கு இல்லாமல் ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு ரீசன் என்னென்னா, ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது சிக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியாது, அதுவும் ஒரு ரீசன். ஸோ சிக்கு இல்லாமல் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது நான் எடுத்துருக்கிறது ரெண்டுமே என்னோடய ஹேருக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து பத்தாமல் போன மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு பெரிய வாழைப்பழமாக எடுத்துருந்துருக்கலாம், பட் குட்டியாக எடுத்ததுனால கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஆல் இன் ஆல் மாதிரி ஹேர் சாஃப்ட்டும் ஆகும், ஹேர் ரொம்ப பவுன்ஸியாகவும் தெரியும், ஹேர் க்ரோத்துமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்து கேட்கும்போது முடி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரே கொஸ்டினில் கேட்குறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு லைன்லேயோ ஒரு வார்த்தையிலையோ ஒரு மெசேஜ்லேயோ அதுக்கான பதிலை கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஒரே விஷயம் மட்டும் சார்ந்து இருக்க போகிறதே கிடையாது. நீங்கள் வந்து நல்லா கேர் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்ல லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது மூணுமே வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் ஹேர் க்ரோத்தில் பயங்கர சேஞ்சஸ் தெரியும். எதுவுமே இல்லாமல் வந்து சிம்பிளாக ஏதாவது சின்ன டிப் மூலயமாவே ஹேரை வளர்த்துடணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாத காரியம்.
அதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஹேர் பேக் எல்லாமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், ஹேரை வந்து வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது கூட நீங்கள் மற்ற விஷயங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இந்த ஹேர் பேக்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் ஹேர் பேக் மட்டும் அப்ளை பண்ணி முடி வளரல அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காதுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ மற்ற விஷயம் இப்போ ஷைன் ஆக்குறதுக்கு அதுக்கெல்லாம் ஹேர் பேக் வெளியில் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும் போதும். பட் ஆனால் வந்து நீங்கள் ஹேர் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்றதுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெல்த்தியான வந்து டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஒரு 1 hour கிட்ட அப்படியே விட்டுட்டேன். நான் மோஸ்ட்டாக எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணாலும் 1 hour விட்டுடுறேன். ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு வீட்டில். ஸோ எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே 1 hour ஆயிடுச்சு. ஸோ முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு இந்த வீடியோ வந்துட்டு மறுநாள் எடுக்கிறேன். நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுக்கிற வீடியோ இது. ஸோ ஹேர்லாம் நல்லா பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், பயங்கர பவுன்ஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா முட்டை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணும்போது ஹேர் பயங்கர பவுன்ஸியாக தெரியும், நமக்கு ரொம்ப அதிகமாக வால்யூம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் முட்டை பேக் போட்டோம் அப்படின்னா. ஸோ நம்ம வாழைப்பழம் வேறு போட்டிருக்கோம்ல, ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், ஒரு சில ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் சுத்தமாக ஸ்மெல்லே தெரியக்கூடாது அப்படின்னா அது வந்து முட்டை போட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை, ஸ்மெல் கண்டிப்பாக தெரியும், கொஞ்சமாவது தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தேங்காய் எண்ணெய் இது கூட இந்த பேக்கோட ஹேர் பேக்கோட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாகும். பட் எனக்கு பெருசாக வந்து நான் அடிக்கடி முட்டை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பழகிடுச்சு, அந்த ஸ்மெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல, அதனால நான் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு ஸ்மெல் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ஹேர் ஆயில் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் ஸ்மெல் கம்மி பண்ணி கொடுக்கும். ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் முட்டை பேக் அடிக்கடி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். முட்டை வாழைப்பழம் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு முட்டையை ஆட் பண்ணி ட்ரை பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் கண்டென்ட். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.